நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயணியம் பஞ்சமம் தசகம், 5வது தசகம். விராட் புருஷ உற்பத்தி பிரகார வர்ணனம். விராட் புருஷனாக, அதாவது இந்த உலகத்திற்கு காஸ்மிக் சோலாக பகவான் ஒவ்வொரு அணுவிலும் பிரகாசிக்கிறத பற்றின ஒரு எப்படி அவர் எந்த விதத்தில் அவர் உள்ளே புகுந்தார், பிரவேசித்தார் என்பதை பற்றியும், அதற்கு முன்னாடி இந்த உலகம்ங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் இது ஸ்ரீமத் பாகவதத்தை தழுவிய ஒரு வர்ணனையாக இருக்க போகிறது. இப்போ முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். வியக்தா வியக்தமிதம் ந கிஞ்சித் அபவத் பிராக் பிராகிருத பிரக்ஷையே. போன மகா பிரளயத்தில் எந்த மாறுபாடுகள் எதுவும் இல்லாமல் வியக்த அவ்வியக்தம், வியக்தம்னாக்க கிராஸா தெரியறது, அவ்வியக்தம்னாக்க அதை மாதிரி தெரியாதது, எந்த ஒரு விஷயங்களும் அதை மாதிரி தெரிகிற விஷயங்கள், இப்போ மலை, அப்புறமா ஒரு ரிவர், சூரியன், சந்திரன் தெரிகிற விஷயங்கள். இந்த சூரியனுக்கு உள்ளே இருக்கிற மனதோ அதுக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸோ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லையா? இது எதுவும் இல்லாமல் இருந்த அந்த சமயத்தில் மாயாயாம் குணசாமிய ருத்த விக்ருதௌ துவயி ஆகதாயாம் லயம். மாயை கூட இல்லை, அப்போ முக்குணங்களும் இல்லை. இந்த 3 குணங்களும் கூட எதுவுமே வெளியில தெரியாதபடியாக துவயி ஆகதாயாம் லயம், அனைத்தும் தங்களிடம் ஒடுங்கி இருந்த அந்த சமயத்தில் நோ மிருத்யுஷ்ட ததா அமிர்தம் ச சமபூத் ந அன்னஹா ந ராத்திரஹா. என்ன சொல்றா? அந்த சமயத்துல உயிர்களுக்கோ எதற்குமே பிறப்பு இறப்பு கிடையாது. அதே போல அமிர்தம் ச, அமிர்தம் என்பது அதையும் கடந்த ஒரு மோட்சம் என்பதும் இல்லாமல் இருந்த சமயம். அதெல்லாம் இருக்கவே இல்லை. ந அன்னஹா ந ராத்திரஹா, பகலோ இரவோ ஸ்திதிஹி அதுவும் இல்லாமல் இருந்த சமயத்தில் தத்ர ஏகத்துவம் அசிஷ்யதா கில. அப்பொழுது யார் இருந்தார்? தாங்கள் மட்டுமே இருந்தீர்கள். ஹே பரானந்த பிரகாஷாத்மனா, எப்படி இருந்தீர்கள் தாங்கள்? அப்படியே தாங்கள் மட்டுமே சச்சிதானந்த திருவுருவோடு அப்படியே பிரகாசமாக இருந்தீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்கிறாப்புல இந்த ஒரு ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது. இந்த பிரளயத்துல எந்த மாறுபாடுகளும் எதுவும் தெரியாமல் எல்லாம் அப்படியே ஒடுங்கி இருந்த சமயத்தில் இதை நம்ம ஒரு சீடை வச்சு கூட புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன சீடுக்குள்ளதான் ஒரு ட்ரீயே இருக்கு அப்படின்னு இப்ப சொன்னா புரியும். நம்மளுக்கு குழந்தையில கொஞ்சம் புரியாத சமயத்துல சொல்றச்சே புரியாது இல்லையா? அது போல இந்த உலகமும் அனைத்தும் பகவானிடம் ஒடுங்கி இருந்தது. இதுல நம்ம பார்க்கிற பஞ்சபூதங்களோ, இதில் நாம் பார்க்கிற குணங்கள், கர்மங்கள் எல்லாமே, காலம் அனைத்தும் பகவானிடம் ஒடுங்கி இருந்த போது மாயை இல்லை, முக்குணங்கள் இல்லை, எதுவும் இல்லாமல் இருந்தபோது தாங்கள் மட்டுமே இந்த சச்சிதானந்த திருவுருவோடு இருந்தீர்கள் அப்படின்றத தான் நம்ம இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம். 2வது ஸ்லோகம். கால கர்ம குணாச்ச ஜீவ நிவகாகா விஸ்வம் ச காரியம் விபோ. காலம், அதற்கு பிறகு காலம், கர்மம், அதாவது ஆக்ஷன்னால வரக்கூடிய விளைவுகள், கர்மம்ன்றது விளைவுகள், குணங்கள், ஜீவ நிவகாகா இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அத்தனை ஜீவர்களும் விஸ்வம் ச காரியம் விபோ. ஹே விபோ, ஹே கிருஷ்ணா, விஸ்வம் ச காரியம் அண்ட் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற அனைத்துமே மறைந்து கிடந்தது. சித்து லீலாரதி ஏயுஷி துவயி. அது எல்லாம் எங்க இருந்தது? உங்களுடைய மனதுக்குள்ள, உங்களுடைய நேச்சருக்குள்ள அவை அனைத்தும் லயத்தில் இருந்தது, அனைத்தும் உள்ளுக்குள்ள இருந்தது. ததா நிர்லீனதாம் ஆயயுகு தேஷாம் ந ஏவ வதந்தி. அந்த சமயத்தில், அதாவது மகாபிரளய சமயத்தில் அவை நிர்லீனதாம் ஆயயுகு, அனைத்தும் தங்களிடம் அப்படியே ஒடுங்கி கிடந்தது. போ ஏ கிருஷ்ணா, சக்தியாத்மனா திஷ்டதாம் நோ சேத் கிம் ககன பிரசூன சதிருஷாம். ஆனா அவைகள் எல்லாம் சக்தி வடிவமாக இருந்தது, உள்ளுக்குள்ள சக்தி வடிவமாக தங்களுக்குள் இருந்தது. நோச்சேத்கிம், அதை இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியுமா? ககன பிரசூன சதிருஷாம், வானத்தில் ஒரு பூ இருக்கு, ஆகாஷப்பூ அப்படிங்கிற மாதிரி இல்லைன்றதை நாங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அது உள்ளதான் இருந்தது, தங்களிடம்தானே இருந்தது. பூயோ பவேத் சம்பவகா. ஸோ இல்லைன்னா திருப்பியும் நம்மளால இந்த சம்பவம் அது இல்லாமல்
திருப்பி திருப்பி அது உண்டாக முடியுமா? தங்களிடம்தானே லயித்து இருந்தது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஆகாஷ தாமரை அப்படிங்கிற ஒரு ஆகாஷ பூவை கொண்டு வந்து, அது மாதிரி இல்லை முயல் கொம்பு அப்படிங்கிற மாதிரி இல்லாத வஸ்துவை பற்றி நாங்கள் சொல்லலை, அது இருக்க தான் இருந்தது, அனைத்தும் தங்களிடம் அனைத்தும் ஒடுங்கி கிடந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல இன்னும் ஒரு தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணுறார் பட்டத்திரி. இதற்கு பிறகு 3வது ஸ்லோகத்தில் என்ன பார்க்கலாம்? ஏவம் ச த்விபரார்த்த கால விகதா வீக்ஷாம். இப்படியாக எவ்வளோ டைம் போச்சு, தங்களிடம் ஒடுங்கி கிடந்த இத்தனை விஷயங்களும், நம்ம இன்னைக்கு பார்க்குற கர்மங்கள், காலம், அதற்கு பிறகு தோற்றம், மறைவு, இந்த மாதிரியான ஒரு எந்த இதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட 2 பரார்த்தங்கள். 2 பரார்த்தங்கள்ன்றது பிரம்மனுடைய ஆயுட்காலம்னு சொல்கிறாங்க. ஈக்ஷாம் சிஸ்ருக்ஷாத்மிகாம் விப்ராணி துவயி. அதற்கு பிறகு, அதாவது இந்த 2 பரார்த்தங்கள் முடிந்த பிறகு தாங்கள் அப்படியே நம்ம தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டு அந்த பார்வையை நீங்கள் செலுத்தினீர்கள். நம்ம இதை பண்ணலாமா அப்படின்னு தங்களுடைய பார்வையானது அதன் மேல் பட்டது, அதாவது தொடங்கிறதுல மேலே உங்களுடைய திருஷ்டியானது பட்டது. விப்ராணி துவயி சுக்ஷுபே, இமீடியட்டாக ஆக்டிவேட் ஆகிடுது. திரிபுவனி பாவாய மாயாஸ்வயம், இந்த 3 உலகங்களை பிறப்பிப்பதற்காக மாயையானவள் அப்படியே மெதுவாக கிளம்ப ஆரம்பித்தாள். ஆக்டிவேட் ஆகிடுது. உடனே அந்த மாயை ஆக்டிவேட் ஆகிட்டா உலகங்களை படைக்கிறதுக்காக. மாயா தக்கலு காலசக்தி. அப்புறம் மாயையிலிருந்து டயம் அப்படிங்கிற ஒரு காலசக்தியானது வர ஆரம்பித்தது. அகில அதிருஷ்டம் ஸ்வபாவகாபி. யாருக்காவது ஒருத்தரை பார்த்த உடனே இந்த ஸ்வபாவம், இன்னார் இப்படிப்பட்டவர் ஏதாவது சொல்ல முடியுமா? அகில அதிருஷ்டம், கண்ணால் பார்க்க முடியாத ஸ்வபாவகாபி, அந்த அவர்களுடைய ஸ்வபாவம் கூட, இன்னேட் நேச்சர் கூட பிராதுர்பூய அப்படியே வெளிக்கிளம்ப ஆரம்பித்தது. குணானு விகாசிய விததுகு. அதற்கு பிறகு குணங்களும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சுடுத்து. அதிலிருந்து குணங்கள் ஆக்டிவேட் ஆரம்பிச்சுடுத்து. தஸ்யாகா சகாய கிரியாம், அந்த மாயையை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவை அனைத்தும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுத்து. என்னென்னலாம் ஆரம்பிச்சது? முதல்ல மாயையிலிருந்து காலசக்தி, காலசக்தியிலிருந்து எல்லா ஜீவர்களுக்குள்ளும் இருக்கிற கர்மங்கள், ஸ்வபாவங்கள் எல்லாம் முளைத்து, அதற்கு பிறகு 3 குணங்கள், முக்குணங்கள், அதாவது சத்வ, ரஜஸ், தமஸ், அவையும் சேர்ந்து மலர்ந்து மாயைக்கு அனுகூலமாக இருந்தது, சகாயமாக இருக்கிறதுக்காக இவை அனைத்தும் புறப்பட்டன என்று 3வது ஸ்லோகத்தில் சொல்றார் பட்டத்திரி. 4வது ஸ்லோகத்தில் இப்ப மாயா சந்நிஹிதோ அப்ரவிஷ்ட வபுஷா சாட்சீதி கீதோ பவான். இவருடைய பார்வையை செலுத்தியவுடன் மாயை புறப்பட்டாள். அந்த மாயையினால ஏதாவது சலனம் ஏற்பட்டதானா? இல்லை, பக்கத்திலேயே நீங்கள் இருந்தாலும் அந்த மாயையினால் ஒரு விதமான பாதிப்பும் இல்லாமல் சாட்சியாக இருந்தீர். மாயா சந்நிஹிதா அப்ரவிஷ்ட வபுஷா, அவளால் ஒரு துளி கூட தொடப்படாத நீங்கள் சாட்சி இதி கீதா பவான், வேதத்தில் எப்படி சொல்கிறதோ அதை போல சாட்சியாக இருந்தீர்கள். வேதைஹீதாம் பிரதிபிம்பதா விவிஷிவான் ஜீவோபி நயேவ அபரஹா. அதே போல இந்த மாயையானது தங்களுடைய அப்படியே ரிஃப்ளெக்ஷனாக இருந்தாலும் விவிஷிவான் ஜீவகா அப்பி நயேவ அபரஹா, அவை அனைத்தும், அந்த மாயை, காலம், குணம், ஸ்வபாவம், இவை அனைத்தும் தங்களுடைய பிரதிபலிப்பு தானே ஒழிய அது ஒன்றும் வித்தியாசமான வேற ஏதோ ஒன்றும் கிடையாது. அனைத்தும் தங்களால் ஏவப்பட்டு நயேவ அபரகா, தாங்களே அன்றி அது எதுவும் வேற ஒன்றும் கிடையாது. அவையெல்லாம் தங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான். காலாதி பிரதிபோதிதா அத பவதா சஞ்சோதிதா ச ஸ்வயம். இந்த கர்மம், காலம், ஸ்வபாவம் எல்லாம் எல்லா வகையாவும் ஏவப்பட்டு விளங்குவதும் அந்த மாயையே. மாயை இவை அனைத்து பிரின்சிபலாகவும் இருக்கிறாள். புத்தி தத்துவம் அஸ்ருஜத்து, அந்த மாயையே புத்தி தத்துவம், அதாவது இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மகத்து
மகத் அஸ்ருஜத்து யஹா அசௌ, அவளே மகத்து என்கிற அந்த ஒரு புத்தி தத்துவமாக உற்பத்தி செய்கிறாள் அப்படின்னு சொல்லி இதில் முடிக்கிறார். மகான் உச்சியத்தேன்றோம். இதில் அந்த மகத்துங்கிறத தான் மகத்து என்று சொல்கிறார்கள், அதையே மகத்து என்று சொல்கிறார்கள். மாயையோ கர்மங்களோ குணங்களோ அனைத்தும் பகவான் உள்ள புகுந்து பிரகாசிப்பது தான். இதுதான் விராட் புருஷ உற்பத்தி பிரகார வர்ணனம். இந்த மாயையானவள் புத்தி தத்துவத்தை ஏற்படுத்துகிறாள். அப்படின்னா என்னன்னாக்க, ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரின்சிபிள் எல்லாத்துக்கும் வந்துடுறது. ஒரு நம்மளோட லோக்கல் இதில் பார்க்கணுன்னாக்கா, அந்த சீடு, எலுமிச்சம்பழ சீடுக்கு எலுமிச்சம்பழ இலை தான் வருது. அந்த மாதிரியான ஒரு புத்தி தத்துவம் இருக்குது. அதுகளுக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு புத்தி தத்துவம் இருக்குது. காக்காவோட குழந்தை காக்கா மாதிரி தான் கத்துறது, காக்கா அம்மா அப்பாவை தான் போய் தேடுறது, காக்கா கூட்டத்தோடு தான் உட்காருது. இந்த புத்தி தத்துவம் என்பது அந்த மாயையிலிருந்து புத்தி தத்துவமானது அந்தந்த பொருளுக்கு அந்தந்த விதமான எண்ணங்கள். இப்போ நம்ம இதில் பஞ்சபூதம் பார்க்க போகிறோம். முதல் தத்துவத்தில் தான் நம்ம இங்கே இருக்கோம், ஆனாலும் புரியறதுக்காக நம்ம இப்படி பார்க்குறோம். ஸோ இவை அனைத்தும் புறப்படுறதுக்கு முதல்ல இந்த கான்செப்ட்ஸாக இருக்குது. இப்போ ஒரு வீடை ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னாக்க எல்லாத்தையும் ஒரு கான்செப்டாக வச்சுப்போம் இல்லையா. இந்த பக்கம் ஒரு கிச்சன் வரும், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் வரும், இந்த பக்கம் ஹாலு, இந்த இடத்துல தான் என்ட்ரன்ஸு, அப்படி ஒரு கான்செப்டாக இவை அனைத்தும் வந்தது. அதற்கு பிறகு அந்தந்த ரூமில் நடக்கிற விஷயங்கள் அந்தந்த ரூமில் நடக்கும் இல்லையா. இப்போ கிச்சன்லனாக்கா பாத்திரங்கள்லாம் எடுத்து போடுறது, சமையல் நடக்கிறது, அது மாதிரி அதுக்கு ஒரு புத்தி கிடையாது, பட் சொல்கிறேன். அந்த மாதிரி அதற்கான அந்தந்த விஷயங்கள் நடக்கும். இப்போ நம்ம பஞ்சபூதங்களை பார்க்கறச்சே புரியும் நம்மளுக்கு. 5 பூதங்களும் அவைகளுடைய செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த புத்தி தத்துவம் என்பது வெளியில் வர ஆரம்பித்தது என்று முடிக்கிறார் பட்டத்ரீதில். இந்த 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? தத்ர அசௌ திரிகுணாத்மகா கஹா அப்பீச்ச மகான். இந்த மகத்து தத்துவம், புத்தி தத்துவமானது 3ஆக இருந்தது. புத்தி தத்துவம் 3 குணங்களை சார்ந்து இருந்தது. நம்மளுக்கு இதை புரியறதுக்கு பார்க்கணுன்னாக்க, இந்த மகத்து தத்துவமானது முக்குணங்களாக, முக்குண வடிவமாக இருந்தது. இந்த புத்தி தத்துவம்ன்றது முக்குண வடிவமாக இருந்தது. அப்புறமாக சத்வ பிரதான ஸ்வயம் ஜீவே அஸ்மின்னு கலு நிர்விகல்பம் அகமிதி. அப்போது சாத்விக் ஸ்டேஜில் இந்த உலகம் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலை இல்லையா. இந்த சமஷ்டி ஜீவன் இனிமேல் தான் வரப்போகிறது. இந்த இத்தனை ஜீவன்கள்லாம் வரப்போகிறது. சமஷ்டி ஜீவனாக்க என்டையர் கிரியேஷனோட ஜீவாஸ். நம்ம சமஷ்டினாலே ஒரு கூட்டம்னு அர்த்தம், கலெக்டிவ்னு அர்த்தம். கலெக்டிவ் ஜீவாவில் ப்ரிடாமினண்ட்டாக சத்துவ பிரதான நிலையில் அது என்னவாக இருந்தது அப்படின்னாக்க, அது அந்த டோட்டல் ஐயா இருந்தது. நான் அப்படின்றது இண்டிவிஜுவலாக இன்னும் ஆகலை. அதாவது இப்போது ஒவ்வொரு ஜீவனுக்கும் இப்போ நான்றது நான் ஒரு மனிதன், நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், அப்படி ஒரு கலெக்டிவாக நான் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருந்தது. அதாவது இன்னும் அதுக்கு ஈகோ அதெல்லாம் வரல, நான் என்ற அனுபவ உணர்வோடு தோன்ற செய்தது. அடுத்தது உதோத நிஷ்பாதகா சக்கரே அஸ்மின்னு சவிகல்ப போதக மகத்து தத்துவம். அப்படியாக இந்த ஜீவர்கள்ட்ட இருந்தது. சக்கரே அஸ்மின், எது ஒன்று இந்த அவேர்னஸ் கொடுக்கறதோ, சவிகல்ப போதகா செப்பரேட்டாக இண்டிவிஜுவாலிட்டி கொடுக்கறது இல்லையா, நான் இன்னார் இணையார் இது அப்படின்னு கொடுக்கறது இல்லையா, அந்த மகத்து தத்துவமான ஈகோ அப்படிங்கிறது மகான் கலு அசௌ சம்புஷ்டம் திரிகுணைஹி. இப்போ தமோகுண பிரதான நிலையில், தமோகுணத்தினால் அது என்னாச்சு அப்படின்னாக்கா அகங்காரம் அப்படிங்கிற வேறுபாடான அந்த இண்டிவிஜுவல் ஜீவாஸ்க்கு இருக்கிற அந்த அகங்காரமாக அது வெளிப்படுகிறது. அடுத்தது சம்புஷ்டம் திரிகுணைகி தம அதிபலம். இது தமசுடைய அதிபலம் ஜாஸ்தியாக இருப்பதனால் இது இப்படியாக நடக்கிறது. விஷ்ணு, ஹே கிருஷ்ணா, உலகம் எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்கிற பகவானே, பவத்து பிரேரணாத். இதெல்லாம் எங்கேருந்து நடக்கிறது? எல்லாம் உங்களுடைய ஒரு ஆக்ஞை படி. நீங்கள் தான் அது எல்லாத்துக்கும் இப்படி இரு, இது மாதிரி இருக்கச்சே இப்படி இருன்ற நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு பகவானே அப்படின்னு இங்கே சொல்கிறார் பட்டத்ரி. இப்போ இதில் பார்த்தது என்னன்னாக்க, சிருஷ்டிங்கிற அந்த மகத்து தத்துவம், மாயையிலிருந்து வந்த மகத்து தத்துவம், புத்திங்கிற தத்துவம் 3 குணம்.
அதில் சத்வகுணம் ஜாஸ்தியாக இருக்கிறச்சே இந்த உலகத்தின் அனைத்து ஜீவன்களிடமும் நான் அப்படிங்கிற உணர்வாக இருந்தது. இண்டிவிஜுவலாக அது இன்னும் அகங்காரமாக மாறலை. அதே சமயம் தமசு ரஜசு இரண்டும் சேர்ந்து இயக்கறச்சே இது நான்கிற அகங்காரமாக வெளிப்பாடாக ஆகிறது. தமோகுண பிரதானமாக இருக்கிறச்சே இது ஜீவர்களிடம் நான் என்கிற ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை கிரியேட் பண்ணுறது. நான் இந்த இனத்தவன் இப்படியான ஒரு அகங்காரமாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். இதில் புரியறதுக்காக நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக 6th ஸ்லோகா. அடுத்ததாக சோகம் ச த்ரிகுண கிரமாத் விவிததாம் ஆசாத்திய வைகாரிகா. சோ அகம் ச, அந்த அகங்காரம் தோன்றியது. அது தோன்றிய பிறகு திரிகுண கிரமாத், அந்த முக்குணங்களின் அடிப்படையில் த்ரிவிததாம் ஆசாத்திய, மூன்றாக பிரிந்தது. என்னவாக? வைகாரிக பூயகா, அகைன் வைகாரிகமாக பிரிந்தது. வைகாரிகம்ங்கிறது ஒரு சாத்விக பார்ட்டு. அடுத்தது பூயகா மறுபடியும் தேஜஸ் அப்படிங்கிற ரஜசிக் பார்ட்டாகவும் தமஸ் என்கிற ஒரு தமசிக் பார்ட்டாகவும் பிரிஞ்சது. வைகாரிகா பூயா தைஜச தாமசவ். தைஜசங்கிறது ரஜசிக், தாமசம்ங்கிறது தாமசிக் பார்ட். மூன்றாக பிரிந்தது. ஆத்யேன சத்வாத்மனா. ஸோ ஆத்யேன சத்வ ஆத்மனா, அந்த சத்வமான அந்த ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிற அந்த சத்வானால தேவான் இந்திரியமானினஹா அகிருத்த திஷா வாத்தார்க்க பாஷி அஸ்வினஹா. அப்போ இந்த சாத்விக்லேருந்து, அந்த அகங்காரத்தில் இருக்கிற சாத்விக் பார்ட்லேருந்து கிரியேட்டட் என்னென்னலாம் கிரியேட் பண்ணா? கிரியேட்டட் த காட்ஸ். யார் யாரு? இவர்கள் இந்திரியமானினஹா அகிருத்த, இவர்கள் நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அப்புறம் ஆர்கன்ஸ் ஆஃப் த மைண்ட், அந்த கரணம், இவை எல்லாவற்றையும் யார் ஒருவர் ப்ரிசைட் பண்ணுறாளோ, யார் ஒருவர் முன்னின்று நடத்துகிறார்களோ, நம்மளோட ஒவ்வொரு பாடியில் இருக்கிற சென்ஸ் ஆர்கன்ஸ், கண்ணுக்கு ஒருத்தர், காதில் கேட்பதற்கு ஒருத்தர், இப்படி ஒவ்வொரு சக்திக்கும் பின்னாடி இருக்கிற காட்ஸையும், அப்புறம் ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது, அப்புறம் மனது இருக்கு இல்லையா, அந்த கரணம் அப்படின்னு பேர், அதெல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு அந்த சாத்விக இதுலேருந்து இதெல்லாம் வந்தது. அதாவது இந்திரியங்களுக்கு மானினகா, இந்திரியங்களுக்கான தெய்வங்கள் வந்தார்கள். அப்புறம் திஷா வாத்தார்க்க பாஷி அஸ்வினவ், அதற்கு பிறகு திஷா டைரக்ஷன்ஸ் வந்தது. அப்புறம் வாத்தனக்க காற்று வந்தது. அப்புறம் அர்க்க சூரியன் வந்தார். அப்புறம் பாஷி அஸ்வினவ் தண்ணீர் வந்தது. அதுக்கப்புறம் 5 சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு இருக்கிற தேவர்கள், அஸ்வினி தேவர்கள், அந்த ஃபிசிஷியன்ஸ், காட்லி ஃபிசிஷியன்ஸ், அவர்கள் வந்தார்கள். அப்புறம் வன்னி வந்தது, அதாவது அக்னி வந்தது. அப்புறம் அச்சுத, இந்திரன் வந்தார். உபேந்திரன் வந்தார். அச்சுதன்றது தாங்கள். அப்புறம் மித்ரகான், மித்ர, பிரஜாபதி, இவர்கள்லாம் நம்மளோட 5 ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு இருக்கிற தேவதைகள். அதாவது அக்னி, இந்திரன், உபேந்திரன், மித்ரன், பிரஜாபதி, இப்படி 5 பேர் வந்தார்கள். விது விதி ஸ்ரீருத்ர ஷாரீரகான், அதற்கு பிறகு சந்திரன் வந்தார். அப்புறம் விதினாக்க பிரம்மன் வந்தார். ஸ்ரீருத்ரர் வந்தார். அப்புறம் ஷாரீரகான், நம்மளுடைய அந்த கரணத்துக்கு அதிபதியான க்ஷேத்ரஜன். நம்மளுடைய அந்த கரணம்ன்றது மனசு இல்லையா, அந்த மனது, புத்தி, அவைகளுக்கு ப்ரிசைடிங் டிடி க்ஷேத்ரஜன் வந்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பட்டத்ரி. ஸோ இதில் என்ன பார்த்தோன்னாக்க, இந்த 3 தத்துவங்கள், அந்த அகங்காரத்திலிருந்து 3 குணங்கள், வைகாரிகம், தேஜஸ், தாமஸ், இதுவும் அதே தான், சத்வ ரஜஸ் தமஸ், அதுக்கு பேர் வேற. இந்த சத்துவத்திலிருந்து ஞானேந்திரியங்களான நம்மளுடைய நாலெட்ஜுக்கான தெய்வங்கள், திக்தேவதைகள், காது கேட்கறது, வாயு, அப்புறம் தொடு உணர்ச்சி தெரியறது, சூரியன் பார்ப்பது, வருணன் டேஸ்ட் கொடுக்கறது, அஸ்வினி தேவதாஸ் நமக்கு மூச்சில் இருக்கிற வாசங்கள் தெரியறது, அப்புறம் கர்மேந்திரியத்துக்கான தேவதைகள் ஆக்ஷன்ஸ், எது? அக்னி பேச்சுக்கு, இந்திரன் நம்மளுடைய கை கால்கள் செயல்படுறதுக்கு, விஷ்ணு கால்கள்லாம் செயல்படுறதுக்கு, மித்ரன்
மித்ரன்றது நம்மளுடைய எக்ஸ்க்ரீஷன்ஸ்லாம் செயல்படுவதற்கு. பிரஜாபதி நமக்கு ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு பிரஜாபதி. அதற்கு பிறகு அந்தகரண தெய்வங்களான இன்னர் எக்யூப்மெண்ட், எதற்கு? மனசு, புத்தி, அகங்காரம், சித்து. அது எதது? அது மூன், அதாவது சந்திரன். அப்புறம் பிரம்மா புத்திக்கு, அப்புறம் ருத்ரன் அகங்காரத்துக்கு, க்ஷேத்ரஜன் என்பது சித்து, அதாவது நம்மளுடைய மெமரிக்கு. இவையெல்லாம் வந்தது அப்படின்னு பார்க்கணும், புரிஞ்சுக்கணும் இதை. இப்போ 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். பூமன்னுனாக்க உலகெல்லாம் நிறைந்திருப்பவனே, உலகெல்லாம் நிறைந்திருக்கும் பிரபோ, மானஸ் புத்தி அகங்கிருதி மிலத்து, அதாவது நம்மளுடைய மனம், புத்தி அண்ட் அகங்காரம் அதனுடன் கூடிய சித்தாக்கிய விருத்தி அன்விதம், நமக்கு இருக்கிற மெமரி இதெல்லாத்தையும் சேர்த்த தத்துச்ச அந்த கரணம். அந்த கரணம்னு இதை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த அந்த கரணத்தையும் விபோ தவபலாத் சத்வாம்சகா ஏவ அஸ்ருஜத்து, உன்னுடைய ஆக்ஞையினால் அதை கூட நமக்கு இருக்கிற புத்தி, அப்புறம் இன்டலெக்டு, ஈகோ, அதில் இருக்கிற ஞாபக சக்தி அனைத்தையும் உங்களுடைய ஆக்ஞையினால் சத்வமே, அதாவது சத்வ அகங்காரமே அதையும் அஸ்ருஜத்து பிறப்பித்தது. அப்புறம் ஜாதகா தைஜசதா தச இந்திரிய கணகா, அதற்கு பிறகு தைஜசம் என்கிற ராஜசிக் ஆஸ்பெக்ட்லேருந்து தச இந்திரிய கணகா 10 இந்திரிய கணங்கள் புறப்பட்டது. தத்து தாமச அம்சாத் புனகா தன்மாத்திரம் நபச, அப்புறம் அதுக்கப்புறம் தாமசத்திலிருந்து அகெயின் தன்மாத்திரை, தன்மாத்திரைனாக்க தன்மாத்திர நபசகா, ஸ்பேஸுக்கான தன்மாத்திரை, சட்டில் எசன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் கிரியேட் ஆச்சு. மருத் புறபதே ஏ குருவாயூரப்பா சப்த அஜனி, அந்த தன்மாத்திரை சட்டில் எசன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் என்னது? சவுண்ட், அது புறப்பட்டது. துவத்து பலாத், அதுவும் உன்னுடைய ஆக்ஞையினாலேயே அதுவும் புறப்பட்டது குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லுகிறார் இதில் பட்டத்ரி. ஸோ இதில் என்ன சொல்கிறார்? இந்த சாத்விக் ஆஸ்பெக்ட் ஆஃப் அகங்காராலேருந்து இன்னர் எக்யூப்மெண்ட் ஆஃப் அந்தகரணா வாஸ் பார்ன். என்னென்னலாம்? மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம். சித்தம்ன்றது நமக்கு இருக்கிற ஞாபக சக்தி. அதற்கு பிறகு ராஜசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் அகங்காராலேருந்து 10 இந்திரியங்கள், அதாவது 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் புறப்பட்டன. பகவானே, உன்னுடைய ஆக்ஞையினால் தாமசிக் அகங்காரம், தாமசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் த அகங்காராலேருந்து சவுண்ட் அப்படிங்கிற ஒரு சட்டிலான ஒரு விஷயம், எதற்கு? ஆகாசத்துக்கு இருக்கிற தன்மாத்திரையானது வந்தது அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது 8வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். சப்தாத்து வியோம தத சசர்ஜித விபோ ஸ்பர்ஷம் தத மாருதம். அப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? சப்தம் அப்படிங்கிற தன்மாத்திரை அந்த ஸ்பேஸ், அந்த வெளிக்கு வந்ததுன்னு பார்த்தோம். அதற்கு பிறகு விபோ, ஏ பகவானே, எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பவனே, விபோ விபோன்னு கூப்பிடுறார். ஸ்பர்ஷகா தத்தோ மாருதம். அப்புறம் ஒரு மாருதம், காற்றானது, வாயுவானது, வாயுக்கான தன்மாத்திரையான ஸ்பர்ஷம், தொடுதல் அப்படிங்கிறதும், தஸ்மாத்து ரூபம், அதிலிருந்து அதற்கு ஒரு ஃபார்ம், அதாவது வாயுவிலிருந்து ரூபங்கிற தன்மாத்திரையும், அதிலிருந்து அத மகா ஃபயர், அதாவது அக்னிக்கு ரூபம் உண்டு இல்லையா, பார்க்க முடியும். வாயுவை பார்க்க முடியாது, தொடு உணர்ச்சியால் தெரியும். வானத்துக்கு வானம் இருக்குங்கிறது சப்தத்தினால் தெரிகிறது. இதற்கு பிறகு ஃபயர்லேருந்து அத்தச்ச ரசம், டேஸ்ட் இருக்கு. அக்னிக்கு டேஸ்ட் இருக்கான்னு தெரியாது, நம்மளால் பார்க்க முடியாது. அந்த டேஸ்ட் எதுக்கு இருக்கு? தோயம், தண்ணீருக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு கந்தம், கந்தம்ன்றது ஸ்மெல், அது எர்த்துக்கு தான் உண்டு. கந்தம் மஹீம் ஏவம் மாதவ, இப்படியாக ஏ மாதவா பூர்வ கலனாத், ஒவ்வொரு முன்னாடி பூர்வனா ஒன்றுக்கு அந்த முன்னாடி இருக்கிற ஒரு ப்ராடக்டோட, அதாவது வாயுவோட சம்பந்தத்தினால், வாயுடைய சம்பந்தத்தினால் ஃபயரும், ஃபயருடைய சம்பந்தத்தினால் தண்ணீரும், தண்ணீருடைய சம்பந்தத்தினால் பூமியும். அதை அப்படி புரிஞ்சுக்கணும். முன்னாடி இருக்கிற அசோசியேஷன்னால ஆத்திய தர்ம அன்விதம், அந்த பழைய அது எதோட சேர்ந்ததோ அதோட குணமும் கொஞ்சம் இருக்கிறாப்புல, அதோட குவாலிட்டிஸும் இருக்கிறாப்புல. பூத கிராமம் இமம், இந்த சட்டில் எலிமெண்ட்ஸ் எல்லாம்
துவமேவ பகவன்னு பிராகாஷய. அவையெல்லாம் பிரகாசிக்கப்பட்டது. எப்படி? எல்லாம் தங்களுடைய கிருபையால் அனைத்தும் இந்த பஞ்சபூத தொகுதியானது இப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு குணம், முன்னாடி இருக்கிற தன்மாத்திரையோடைய குணம், முன்னாடி இருக்கிற அந்த பூதத்தினுடைய குணத்தை வைத்துக்கொண்டு, பூதம்ன்றது பஞ்சபூதத்தை நாங்கள் இங்கே நம்ம பார்க்குறோம். இப்படியாக இவையெல்லாம் வெளிக்கொணரப்பட்டது. தங்களுடைய ஆக்ஞையினால் இவையெல்லாம் வெளிக்கொணரப்பட்டது. அது எந்த இதுலேருந்து? தாமச அகங்காரத்திலிருந்து இவை அனைத்தும் புறப்பட்டன பகவானே அப்படின்னு சொல்கிறார் இதில். ஸோ இதில் என்ன பார்த்தோம்? இந்த தன்மாத்திரை, சப்த தன்மாத்திரையிலிருந்து ஒரு சவுண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம். ஆகாசம்லேருந்து சவுண்டு வந்தது. அண்ட் தென் அதிலிருந்து ஸ்பர்ஷம், டச் வந்தது. அந்த டச்சிலிருந்து என்ன வந்தது? வாயுக்கு தான் டச் உண்டு. அண்ட் ஃப்ரம் தேர் ரூபம் வந்தது. அந்த ரூபம் வந்த உடனே ஃபயர் வந்தது. அப்புறம் ஃபயருக்கு டச்சும் இருக்கும், ரூபமும் இருக்கும். அப்போ முன்னாடி இருக்கிற வாயுக்கு என்ன இருக்கும்? அதுக்கு சவுண்டும் இருக்கும், அதே சமயத்தில் டச்சும் இருக்கும். ஆனால் அது ஆகாசத்துக்கு அது இருக்காது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று ஆட் ஆகிட்டே வருது. அதற்கு பிறகு ரசம், டேஸ்ட் வந்தது. அந்த தன்மாத்திரையான டேஸ்ட் தண்ணீரில் வருது. அண்ட் அதிலிருந்து கந்தமானது எர்த்துக்கு இருக்குது, பூமிக்கு இருக்கிறது. இப்படியாக உங்களுடைய அந்த தாமச அகங்காரத்திலிருந்து இவை 5 தன்மாத்திரைகளும் அப்போ 5 பஞ்சபூதங்களும் பஞ்ச தன்மாத்திரைகளும் ஒவ்வொன்றும் முன்னாடி இருக்கிற ஒரு அசோசியேஷனால் அவைகளுடைய குவாலிட்டிஸோடு பிறந்தது அப்படின்னு பார்த்தோம் இதில். சரி, இப்போ 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் வந்துடுத்து. இப்போவாது சிருஷ்டி தொடங்கிட்டா அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்க போகிறோம். ஏதே பூத கணாகா ததா இந்திரிய கணாகா தேவாச்ச ஜாத்தாகா, எல்லாரும் வந்தாச்சு. இப்படியாக அனைத்து பூதங்கள், 5 எலிமெண்ட்ஸ் வந்தாச்சு. அப்புறம் இந்திரிய கணாகா, இந்திரியங்கள், சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில். அப்புறம் இந்திரிய கணங்கள் வந்தாச்சு, ஆக்ஷன்ஸு, சென்ஸ் ஆர்கன்ஸு வந்தாச்சு. தேவாகா, அவைகளுக்குரிய தேவதைகளும் வந்தாச்சு. ஜாத்தாகா, இவை அனைவரும் வந்தாச்சு. வந்த பிறகும் பிரதக்னோஷுகுஹு, ஆனால் அவைகளால் தன்னால் தானாகவே இயங்க முடியல. இவையெல்லாம் ஒரு கான்செப்டாக இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம ரூம் இருக்குது, இந்த ரூம் தான் கிச்சன், இந்த ரூம் தான் ஹாலு, இந்த ரூம் தான் பெட்ரூம், இந்த ரூம் தான் ஃபாயர், எல்லாம் நம்ம போட்டால் ஆனால் தானே க்ரியேட் பண்ணிக்க முடியுமா? முடியாது இல்லையா? புவன அண்ட நிர்மிதி விதவு, இந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறத எல்லா தேவைகி அமீபிகி ததா, அத்தனை தேவதைகளும், அதே போல் துவம் நானாவித சூக்திபிகி நுத்தகுணகா, அவை அனைத்தும் வந்துருத்து இல்லையா? அவை எல்லாம் பாடுறது, தங்களை அப்படி ஒரு பாட்டால் பாடி உங்களை வர்ஷிப் பண்ணுறது. தத்வானி அமூனி ஆவிஷன், அதற்கு பிறகு தாங்கள் என்ன பண்ணுறீர்கள்? இவை அனைத்துக்குள்ளேயும் ஆவிஷன்னு நீங்கள் புகுந்தீர்கள். இவையெல்லாம் வந்துருத்து, தங்களுடைய ஆக்ஞையினால் வந்துருத்து. அவைகள் இன்னும் ஆக்ஷனுக்கு வரல. அந்த ஆக்ஷனுக்கு பகவானானவர் உள்ளே புகுந்து சேஷ்டா சக்திம் உதீரிய, அவைகளுக்கு அந்த சக்தியை கொடுத்தீர்கள். இப்போ சீடாக இருக்குது, சீடாகவே வச்சுட்டு இருந்தால் நம்ம வச்சுட்டே இருக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம கும்பாபிஷேகத்தில் கூட 12 வருஷம் அந்த சீடை மேலே வைக்கிறோம். அது மாதிரி அது பாட்டுக்கு அது இருக்கும். ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு நிலம் இருக்கணும், அதில் அந்த தண்ணீர் விழணும், அதில் நம்ம சூரிய ஒளி விழணும். அதற்கு பிறகு அது அப்படியே உள்ளே இருக்கிற சக்தியானது செடியாக முளைக்கும் இல்லையா? ஸோ தாங்களே அதை அதுக்குள்ள சக்தியாக உள்ளே சென்று அதை ஆக்டிவேட் பண்ணி தானி கடயன்னு அவைகளை ஒன்றை ஒன்று கலந்து கிளந்து ஹைரண்யம் அண்டம் வியதாகா, ஒரு பெரிய ஒரு ஹைரண்யம் அண்டம் அப்படின்னாக்க பொட்டென்ஷியல் யூனிவர்ஸ் எப்படி இருக்குமோ அவை அனைத்தையும் ஒன்றையும் சேர்த்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு கோல்டன் எக்கு மாதிரி அனைத்தையும் அப்படியே ஃபுல்லாக நிர்மாணித்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் வெளியில் வரல, அது அனைத்தும் நிர்மாணித்தீர்கள் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறார். கடைசியாக 10வது ஸ்லோகம், இப்படிப்பட்ட ஹே குருவாயூரப்பா அண்டம் தற்கொலை, இந்த பிரம்மாண்டமானது பூர்வ சிருஷ்ட சலிலே அதிஷ்டத்து,
இது அத்தனையும் நீங்கள் பண்ணிட்டேல், அனைத்துக்குள்ளேயும் ஒன்றையும் நீங்கள் கலந்து எத்தனையோ ஜீவர்கள், அந்த பெரிய பிரம்ம அண்டம் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் அவை எப்படி இருந்ததுனாக்க சஹஸ்ரம் சமாகா 1000 வருஷங்களுக்கு அந்த ஜலத்திலேயே அப்படியே இருந்தது. நம்ம கர்ப்பகாலத்தை நினச்சிக்கலாம். குழந்தைக்கு மூக்கு வந்துடுத்து, காது வந்துடுத்து, கண்ணு வந்துடுத்து, இன்னும் வாய் வந்துடுத்து. ஆனாலும் அது எப்படி இருக்குது, அந்த 9 மாதம் வரைக்கும் அது அந்த உள்ளேயே அப்படியே வளர்கிற மாதிரி இந்த பிரம்மாண்டமானது தண்ணிக்குள் அப்படியே கிடந்தது. நிர்பிந்தன். அதற்கு பிறகு 1000 வருடங்களுக்கு பிறகு நிர்பிந்தன் அகிருத்தாக, தாங்கள் அதை உடைத்து அது சதுர்தச ஜகத்து ரூபம் விராட்டாஹ்வயம், 14 சதுர்தசம்னாக்க 14 உலகங்களாக விராட் ஆஹ்வயம், விராட் ஸ்வரூபமாக சாகஸ்ரைஹி கர பாத மூர்த நிவகைஹி, 1000 கைகளும் 1000 கால்களும் 1000 தலைகளுடனும் நிசேஷ ஜீவாத்மகா, அனைத்து உயிர்களுக்கும் நிர்பாத அசி, தாங்களே ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் புகுந்தீர்கள், தாங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணேல் அப்படிங்கிறா. இங்கிலீஷில் இந்த மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு தாங்களே பிரகாசித்தீர்கள் அப்படிங்கிற ஒரு தமிழ் வேர்டு தான் சொல்ல முடியறது. அதில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணீர்கள். மருத்புராதிப ஹே குருவாயூரப்பா ச மாம் திராயஸ்வ, நீ இப்பேற்பட்ட அத்தனை ஜீவன்களையும் நீ காப்பாற்றி அத்தனைக்குள்ளேயும் புகுந்து அத்தனையும் நீ உண்டாக்கினியே, அதுகளை மேலே எவ்வளோ ரட்சணம் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே நீயே புகுந்து புறப்பட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணியே, அப்பேற்பட்ட உனக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ண மாட்டியா? சமாம் திராயஸ்வா, அப்பேற்பட்ட நீ என்னை காப்பாற்று. சர்வ அமயாத், எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும் எல்லா விதமான என்னுடைய பிணிகளிலிருந்தும் என்னை காத்தருள்வாயாக என்று வேண்டுகிறார் குருவாயூரப்பனிடம் பட்டத்ரி. அடுத்த தசகம் நாம் பார்க்கலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.